வணக்கம் நண்பர்களே. புளி இல்லாம நம்ம தமிழர்களுடைய உணவு எப்படி பூர்த்தியாகும்? அதாவது சாம்பார், ரசம், குழம்பு எதுவா இருந்தாலும் புளிதான் சுவைக்கு முதல் அடிப்படை காரணம். ஆனால் புளியை கரைத்து தான் சமையலில் பயன்படுத்தணும். எதுக்காக அப்படி பயன்படுத்த சொன்னார்கள் நம்மளுடைய தமிழர்கள் முன்னோர்கள்? அதுக்கான அறிவியல் காரணமும் அதனுடைய பின்னணியில் உள்ள அறிவியல் ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூட்ரிஷன் சயின்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து அறிவியல் தந்தை அவர் என்ன சொல்கிறாருங்கிறத மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் அவர் ஒரு அறிவியல் தந்தை. அவர் இந்த புளியை ரிசர்ச் பண்ணியிருக்காரு. தமிழர்கள் ஏன் புளியை கரைச்சி பயன்படுத்தினார்கள், அதில் என்னென்ன யூஸ் இருக்குது, அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, ஏன் அப்படி பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு புளியோடைய வரலாறை பார்த்தலாம். புளி எப்படி இந்தியாவில் 1000 ஆண்டுகளாக உணவில் பயன்படுத்தப்படுகிறது. சங்க இலக்கியங்களை புளியை பற்றின குறிப்புகள் கூறப்பட்டுள்ளது. முக்கியமாக தென் இந்திய உணவு கலாச்சாரத்தில் புளியை அடிப்படையாக கொண்டு தான் இட்லி, சாம்பார் இதெல்லாமே தயாரிக்கிறாங்க. இது தமிழர்களுடைய ஒரு கலாச்சாரமாக இருக்குது. புளி சமையலுக்கு சுவை, புளிப்பு, பாதுகாப்பு, அதாவது ப்ரெசர்வேட்டிவ், அதாவது கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த புளிக்கு இருக்குது. புளிங்கிறது வெறும் சுவையை மட்டும் கொடுக்குற ஒரு பொருள் இல்லைங்க. அது நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்களான தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தே புளியில், அதாவது சாம்பார் சாப்பிட்டா சாம்பாரில் புளி சேர்ப்பாங்க. எல்லாத்துலேயுமே, அதாவது ரசம்னா புளி, இப்படி புளி எல்லா குழம்புகள்லையுமே ஆட் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது வயிறு அஜீரணம் ஆகாமல் இருக்கும், நல்ல செரிமானம் கிடைக்கும், நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதனால தான் எல்லா உணவுகள்லையுமே புளி கொஞ்சமாக அவங்க சேர்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், சாம்பார் வச்சோம்னா சாம்பாரில் புளியே சேர்க்குறது இல்லை. சாம்பார் பவுடர் எல்லாமே ரெடிமேடாக வந்துருச்சு. அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடிமேடாக குழம்பு வச்சுட்டு இருக்கோம். புளியில் உள்ள சத்துக்களை பார்க்கலாம். புளியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா, டாட்டாரிக் ஆசிட் இருக்குது, சிட்ரிக் ஆசிட் இருக்குது, மேலிக் ஆசிட் இருக்குது. இதில் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், இரும்பு, இந்த அனைத்து சத்துக்களுமே புளியில் இருக்குது. ஸோ இது நம்ம உடலுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. புளி இயற்கையான ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் செயல்படுது. ஸோ புளி நம்ம உடலில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம உணவில் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு துண்டு புளி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. புளி சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு விட்டமின்ஸ்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. இதனால் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க உதவுது. இதனால தான் புளியை உணவில் கண்டிப்பாக அவசியமாக சேர்க்க வேண்டும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் புளியை கரைச்சி சமையலில் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்கங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது புளியை நம்ம நேரடியாக நம்ம போட்டோம்னா பல பிரச்சனைகள் வருமாம். ஏன்னா அதில் ஆசிட் இருக்குல்ல, அந்த ஆசிட் நம்மளுக்கு வயிறு எரிச்சலை ஏற்படுத்துமா, பற்கள் பலவீனம் ஆயிரும், குடல் சிரமம், அதாவது குடல் புண்ணாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம புளியை எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக புளியை யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணியில் போட்டு கரைச்சி வடிகட்டிட்டு யூஸ் பண்ணணும். ஏதாவது டஸ்ட் இருக்கும்ல, டஸ்ட்டுக்காக வடிகட்டிட்டு யூஸ் பண்ணணும். அதாவது தண்ணியில் போட்டு கரைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நன்மை ஏற்படுதுன்னா, அதனுடைய ஆசிட் அளவு குறையும், அதனுடைய டேஸ்ட்டும் சமநிலைப்படுத்தப்படும், சத்துக்கள் சீராக அந்த குழம்புல சீராக கலக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிடும் பொழுது உடலில் எளிதாக ஏற்றுக்கொள்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு காய்கறி குழம்பு நம்ம வைக்கிறோம். அந்த காய்கறி குழம்புல நீங்கள் புளியை கரைக்காமல் அப்படியே டைரெக்டாக ஒரு பீஸ் புளியை அப்படியே எடுத்து போட்டு பாருங்கள். அங்கே சுவை கடுமையாக இருக்கும், அவ்வளோ தூரத்துக்கு டேஸ்ட்டாக இருக்காது, நல்லா இருக்காது. அதே மாதிரி மறுபடியும் ஒரு காய்கறி குழம்பு வைக்கிறீங்க, அதை நீங்கள் தண்ணியில் போட்டு கரைச்சி வடிகட்டி அந்த குழம்புல புளியை ஊற்றுறீங்க. அப்படி ஊற்றும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதாவது டேஸ்ட் நல்லா மிதமாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அந்த டஸ்ட்டு
குழம்புகள்லாம் வடிகட்டுறனால அதில் சிலதெல்லாம் மண் இருக்கும், அந்த புளி மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கூடெல்லாம் இருக்கும், அந்த டஸ்ட்டும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு வந்து கூடுதலான ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படி டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதனால சில ப்ராப்ளம்கள்லாம் வரும். சயின்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூட்ரிஷன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் கோபாலன் வந்து இந்திய ஊட்டச்சத்து அறிவியலுடைய தந்தை. இவர் இந்திய உணவு முறையில் புலியோடைய முக்கியத்துவத்தை ஆராய்ச்சி செஞ்சு புளி வந்து இரும்பு சத்தை உறிஞ்சுது, அதாவது அயன் அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிரூபித்து காமிச்சிருக்காரு. அவர் ரிசர்ச் பண்ணி அதை நிரூபித்து காமிச்சிருக்காரு. அதனால தான் நம்ம ஏதாவது ஒரு உணவு நம்ம சமைக்கும் பொழுது ஆசிட் கலந்த உணவை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளோட அந்த உணவு வந்து அந்த உணவோட மொத்த ஊட்டச்சத்து நம்ம உடலில் போய் சேரும். அது முக்கியமாக இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுக்கும் பொழுது ப்ளஸ் வந்து ஆசிட் இருக்கிற மாதிரி உணவுகளை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம கீரை இதெல்லாம் சாப்பிட்றோம்ல, இந்த கீரை கூட வந்து நம்ம லெமன் ஜூஸு, கீரை சாப்பிட்டு முடிச்சோன்னா லெமன் ஜூஸு, இந்த மாதிரி பருப்பு குழம்பு எடுக்கும் பொழுது புளி லைட்டாக ஆட் பண்ணோம்னா அதோட மொத்த ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புளியை சேர்த்தோம்னா பருப்பு, கீரை, காய்கறி இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து வந்து 3 மடங்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக உடலில் போய் சேரும். ஓகேங்களா, புளியை சேர்த்து சமைக்கும் பொழுது 3 மடங்கு வந்து நம்ம உடலில் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மலாக நம்ம புளி சேர்க்காம நம்ம பருப்பு, கீரை, காய்கறி சேர்க்கும் பொழுது அதனுடைய ஊட்டச்சத்து ஃபுல்லாக நம்ம உடலுக்கு போகாது. புளியை கொஞ்சம் சேர்க்கும் பொழுது 3 மடங்கு வந்து நம்ம உடலுக்கு வந்து இரும்பு சத்து வந்து உடலில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பாரம்பரிய உணவு உளவியல் அறிவு என்ன சொல்லுதுன்னா இதைத்தான் வந்து வெளிப்படுத்தியிருக்குது. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தமிழர்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து சயின்ஸ் தெரியாது, பட் வந்து அது நல்லதுன்னு சொல்லி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அது வந்து சயின்ஸ் வந்து என்னது பண்ணியிருக்குன்னா இதை ரிசர்ச் பண்ணி இதுதான் காரணம், இவ்வளோ நன்மை இருக்குது புளி சேர்க்கறதுனால அப்படிங்கிறத வந்து சயின்ஸ் வந்து நிரூபணம் பண்ணியிருக்குது. இப்போ புளியோடைய முக்கிய 10 ஆரோக்கிய நன்மைகளை நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம புளி உணவில் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கும், உடல் சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும், இரும்பு சத்து உரிகிறது வந்து மேம்படுத்தப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உயரும், கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது பயன்படும். அடுத்து வந்து உணவுடைய சுவையை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த புளி வந்து உதவி பண்ணும், பாக்டீரியா வைரஸ் தாக்குதலை வந்து குறைக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுனால அதனுடைய தாக்குதலை வந்து நம்மளுக்கு குறைக்கும். அடுத்து வந்து இரத்த சர்க்கரை அளவை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. அடுத்து வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு இந்த புளி வந்து உதவி செய்யுது. நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. புளி வந்து வெறும் சுவைக்காக மட்டும் இல்லை, நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இது மருந்தாக செயல்படுது. ஸோ வந்து புளி வந்து நம்ம கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கிறணும். புளியோடைய தீமைகளையும் பார்க்கலாம். அதே சமயம் புளி நல்லதுங்கிறதுக்காக புளியை வந்து அதிக அளவில் வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ டெய்லி வந்து ஆட் பண்ணுறீங்க, புளியை வந்து டெய்லி உணவில் சேர்க்குறீங்கன்னா அது ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து உணவில் சேர்த்துக்கலாம். அதுக்காக வந்து புளியை வந்து ஓவராக சேர்க்கக்கூடாது. அப்படி ஓவராக சேர்க்கும் பொழுது நம்ம வந்து புளியை அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பல் வந்து பலவீனமாகும், அதாவது பல்ல வந்து கூச்சம் ஏற்படும், அது மாதிரி மூட்டு வலி வரும். ஏன்னா எலும்புகள்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதிக அளவில் வந்து ஆசிட் இருக்கிறதுனால வந்து அதிகமாக இதை யூஸ் பண்ணக்கூடாது, குடலில் வந்து சிரமம் ஏற்படும். முக்கியமாக கர்ப்பிணிகள் மற்றும் சிறு குழந்தைகள் வந்து அளவை குறைச்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மிதமாக எடுத்துக்கிறது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கூட செய்யும். ஸோ அதிகமாக வந்து சாப்பிடாதீங்க, புளியை அளவோடு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் மற்றும் புளி சமைக்கும் ரகசியங்களை பார்க்கலாம். அதாவது நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் உணவு வழக்கம் என்னென்னா புளியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி தான் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி புளியை உப்புடன் சேர்த்து தான் சேமித்து வைக்கிறாங்க. புளியையும் உப்பையும் ஒன்றா வச்சு தான் சேமிக்கிறாங்க. புளியை இரும்பு வானலியில் அதாவது இரும்பு கடாய் இருக்குல்ல, அதில் அதை வச்சு சமைச்சிட்டா நம்மளுக்கு கூடுதலான நன்மை கிடைக்குமா, அதாவது இரும்பு சத்து வந்து அதிகரிக்க செய்யுமா. ஓகேங்களா, புளிக்குழம்போ இல்லை ரசமோ இதெல்லாம் வைக்கும் பொழுது இரும்பு சட்டியில் வச்சு சமைக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி சாம்பார், ரசம், இந்த புளிக்குழம்பு எல்லாத்துலேயுமே வந்து புளி எப்போவுமே வந்து ஒரு தனித்தன்மையை வந்து கொடுக்குமா. அதனால் கண்டிப்பாக
சாம்பார் ஏன்னா ரசத்தில் நம்ம புளி சேர்ப்போம், ஆனால் சாம்பாரில் சில பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. இன்னுமே புளியை கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க. அது மாதிரி சட்னிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் புளியை வந்து சேர்த்துக்கிறங்க. அது மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பாடு சுவைக்காக மட்டும் அவங்க சாப்பிடலை, அதாவது ஆரோக்கியத்திற்கு நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு செயல்லையுமே கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு அறிவியல் காரணம் இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, அவங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அதை போய் நீங்கள் ஆராய்ஞ்சிங்கன்னா தெரியும், அதில் கண்டிப்பாக ஒரு அறிவியல் ரீசன் இருக்கும். அதனால தான் அவங்க அதை செஞ்சுருப்பாங்க. ஸோ வந்து இன்னுமே வந்து உணவில் வந்து புளியை சேர்த்துக்கிறங்க. அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து புளியை சேர்த்ததுனால தான் 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தார்கள். ஆனால் இப்போ நம்மலாம் எப்படின்னா இருக்கிறோம்னா, சிறு வயதிலே கை கால் வலி, நடக்க முடியல, உடல் சோர்வு, இந்த மாதிரி வந்து நம்மளுடைய உடல்நிலை வந்து இருக்குது. ஸோ இன்னுமே உணவில் புளியை சேர்த்துக்கிறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.